ராமநாதபுரம் பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதியை சூழ்ந்துள்ள மழைநீரை உடனடியாக அகற்ற வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் பாபு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கண்ணன் பாபு, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. ராமநாதபுரத்தில் அரசு பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதி பட்டணங்காத்தான் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வருகிறது. ராமநாதபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 3 தினங்களுக்கு முன் வரலாறு காணாத மழை பெய்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து தற்போது வரை வடியாமல் உள்ளது. இந்நிலையில் ராமநாதபுரம் சேதுபதி நகர் பகுதியில் அமைந்துள்ள இந்த அரசு பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதி முழுமையாக மழைநீர் சூழ்ந்து அப்பகுதியில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. மேலும் தற்போது மின் மோட்டார் வைத்து அப்பகுதி நீரை பட்டணங்காத்தான் ஊராட்சி நிர்வாகம் அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனாலும் மழைநீர் சுற்று வட்டாரத்தில் அதிக அளவில் தேங்கியுள்ளதால் தண்ணீர் வெளியேற மீண்டும் பல்வேறு பகுதியில் இருந்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்த விடுதியில் 70க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கி படித்து வருகின்றனர். 3 நாட்களாக மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுகிறது. விடுதி நிர்வாகம் பட்டணங்காத்தான் ஊராட்சி உடனடியாக போர்க்கால அடிப்படையில் மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி கண்ணன் பாபு.